வெல்கம் டு ஜேஜே உலகம். நான் உங்கள் கிறிஸ்டி யோகா டீச்சர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஓகேவா? ஸோ இது என்னோடய மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ், அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுதான் என்னோடய மார்னிங் ட்ரிங்க். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 3 முழு முட்டை, அப்புறம் 1 கேரட்டு. இந்த 3 முட்டையும் 1 கேரட்டும் எனக்கு மட்டும்தான். அதில் யாருக்கும் எந்த ஷேரும் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு டெய்லி காலையிலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரேவிங்ஸ் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். நம்ம கரெக்டான அளவு ப்ரோட்டீன் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த டே ஃபுல்லாக ஏதாச்சும் இது சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த தாட்டெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம காலையிலே நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் கொடுக்காததுனால தான். ஸோ மோஸ்ட்லி உங்களோட மீலில் காலையில் ஃபஸ்ட் திங் ப்ரோட்டீன் கொடுங்க. ஸோ நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும், வெயிட் லாஸும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். உங்களோட டயட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ இப்போ நம்ம இதில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது மாதிரி தோசைக்கல்லில் சின்ன சின்னதாக போட்டு அதை எடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய காஃபி இன்றைக்கி நான் எப்படி குடித்தேன் அப்படின்னா கீ காஃபி தூள், மில்க்கு, அவ்வளோதான். அதில் சர்க்கரை மட்டும்தான் போடலை. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ண ஒரு காஃபி. அந்த காஃபி ஒரு 11 o'clock கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் ட்ரிங்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறமா காஃபி. அதுக்கப்புறம் லன்ச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எல்லாம் லன்ச்சுக்கு வெளியில் போகிற பிளான் ஆகிட்டு. பட் அந்த வெளியில் போகிறதுலையும் நான் எப்படி என்னோடய டயட்டை மெயின்டைன் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், வெளியில் போனால் நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் நான் வெளியில் போய் எப்படி சாப்பிட்டேன் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே? ஸோ முதல்ல எல்லோரும் போன உடனே ஸ்டார்டர் சாப்பிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மஷ்ரூம் க்ரீம் சூப் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நான் பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் எண்டில் எல்லோரும் ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. நான் ஃப்ரூட் சாலட் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடுக்கு முன்னாடியே ஒரு கப்பு தயிர் வாங்கி நான் சாப்பிட்டேன். ஸோ பட் தயிரையும் ஃப்ரூட் சாலடையும் வீடியோ எடுக்கல, மற்ற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் வித் அவுட் சைட் ஃபுட் ஆல்சோ. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.